வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு தை மாதம் சஷ்டி. இன்று 36 முறை கந்த சஷ்டி கவசம் சொன்னால் நடக்கும் அற்புதத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். கந்த சஷ்டி கவசத்தை எழுதியவர் பாலதேவராய சுவாமிகள். இவர் புகழ்பெற்ற சென்னிமலை முருகன் கோவிலில் வைத்து முருகனுக்குரிய இந்த முக்கிய பாடலை இயற்றினார். இன்று உலகம் முழுவதும் கோவில்களில் கந்தசஷ்டி கவசம் ஒழிக்காத இடமே இல்லை. சூளமங்கலம் சகோதரிகள் குரலில் எங்கும் இந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தின் பாடல் வரிகளில் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்தி நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலிலும் வசமாய் என்ற வரிகள் வரும். இந்த கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை சொல்லிவிட்டு விபூதி தரித்து முருகனை நினைத்து வணங்கினால் மிக பெரும் சக்தி கிடைக்கும் என ஆன்மீக பெரியவர்களால் சொல்லப்படுகிறது. கந்தசஷ்டி கவசத்தை தினமும் 36 முறை எளிமையாக சொல்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ளலாம். சரவணபவ என்கிற முருகனின் அட்சரம் பற்றி அறிந்திடாத தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முருகன் 2 வடிவங்களில் நமக்கு காட்சியளிக்கிறார். ஒன்று ஒரு முகம், இரண்டாவது சண்முகம், அதாவது 6 முகம். இதில் ஒரு முகம் கொண்டவர் சுப்பிரமணிய சுவாமி ஆவார். இவர் வள்ளி தெய்வானையுடன் ஒரு முகத்தோடு அருள்பாலிக்கிறார். அவருடைய அட்சரம்தான் சரவணபவ என்பதாகும். இதேபோல 6 முகம் கொண்டவரை சண்முகம் என்று சொல்வார்கள். இந்த 6 முகம் கொண்ட கடவுளின் அட்சரம் சரவணபவ, ரவணபவச, வனபவசர, நபவசரவ, பவசரவண, வசரவணப. 6 முகம் கொண்ட சண்முக கடவுளை வணங்குவதால் வெற்றி, வீரம், பராக்கிரமம், ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை சரி செய்து கொள்வதற்கும் இந்த கடவுளை வழிபடுவது உத்தமமாகும். இந்த சண்முக கடவுளுக்கு ஒரு சக்கரம் உள்ளது. இது 36 அட்சரங்களை கொண்டதாகும். ஏனெனில் முருகனின் பெயரை சடாட்சரன் என்றுதான் சொல்வார்கள். அட்சரம் என்றால் எழுத்து. 6 அட்சரங்களுக்கு உரியவரே முருகன். இந்த அட்சரங்களில் 36 அட்சரங்களை கொண்ட எந்திரங்கள் எங்கிருக்கிறது என்றால் 2 கோவில்களில் உள்ளது. அதில் ஒன்று திருப்போரூர் கோவில். இது முருகன் போர் புரிந்த தலமாகும். இந்த தலத்திலே முருகனுக்கு தனிப்பட்ட முறையில் சக்கரம் ஒன்று உள்ளது. எதிரிகள் தொல்லை மற்றும் நோய் நொடிகளில் இருந்து விடுபட 36 அட்சரங்களை கொண்ட இந்த எந்திர சக்கரத்திற்கு அபிஷேகம் செய்து நாம் பலனடையலாம். அதேபோல மற்றொரு 36 அட்சரங்களை கொண்ட எந்திரம் உள்ள கோவில் மதுராந்தகம் பக்கம் பெரும்பேர் கண்டிகை என்ற ஊர். அந்த ஊரில் சிறிய குன்று இருக்கும். அதன் மேல் முருகன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். அதன் தலவிருட்சம் ருத்ராட்சம் ஆகும். இந்த 6முக கடவுளுக்கு எதிரிகளை வீழ்த்தவும், செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகவும், ஜாதக தோஷம் நீங்கவும், உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கும் சத்ரு சம்ஹார ஹோமம் செய்யலாம். இந்த ஹோமத்தில் மலர்கள் 6, தருக்கள் 6, விதைகள் 6 போன்ற பொருட்கள் எண்ணிக்கை 6 கொண்டதாய் பயன்படுத்தப்படுகிறது. இதையே கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு நாள் 36 கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலிலும் வசமாய் என்று வரிகள் வருகிறது. 36 உரு என்று சொல்லுவதன் அர்த்தம் 36 தடவை கந்தசஷ்டி கவசத்தை சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. சரவணபவ, ரவணபவச, வனபவசர, நபவசரவ, பவசரவண, வசரவணப என்கிற 36 அட்சரங்களில் ஒவ்வொரு அட்சரத்தையும் 6 முறை ஜெபித்து மொத்தம் 36 முறை ஜெபித்துவிட்டு கந்தசஷ்டி கவசத்தை ஜெபித்தால் கந்தசஷ்டி கவசத்தை 36 தடவை ஜெபித்த முழு பலன் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதி என்று சத்ரு சம்ஹார ஹோமத்தை செய்தால் மிகப்பெரிய பலன். குழந்தை பேறு, அறிவு கூர்மை,
நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு, மனோபலம், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலை, ஆயுள், ஆரோக்கியம் அனைத்தும் கிடைக்கும். கடன் தொல்லை, நோய் தொல்லை குறைவதற்கு தேய்பிறை சஷ்டி திதியை பயன்படுத்தி கொள்ளலாம். இதேபோல வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு வளர்ப்பிறை சஷ்டி திதியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது படித்ததில் பிடித்தது. இதைப்போல ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.